வெல்கம் டு நம்ம செல்சி. இன்றைக்கி நம்ம செல்சியில் வந்து சாஃப்டான கந்தரப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேயே எல்லாமே போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் அரைப்படி அரிசி எடுத்திருக்கேன். அரைப்படி அரிசி தலை தட்டி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே உள்ள அளவு மட்டும் உளுந்து போட்டால் போதும். போட்டுட்டு இது நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் நம்ம மூடி போட்டு மூடி ஊற வச்சிடணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அதை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நம்ம ஓரளவு தண்ணி ஊற்றி அரைக்கணும். அரைச்சிட்ருக்கையில் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுறணும். நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி அதில் சேர்த்துக்கிறேன். அரை மூடி தேங்காய் துருவி போட்டு அதோடு சேர்ந்து நல்லா அரைஞ்சிட்ருக்கையிலே ஒரு 4-5 ஏலக்காயை இதில் போட்டுறணும். அதுவும் அதோடு சேர்ந்து நல்லா அரைஞ்சிட்ருக்கோம். அரைஞ்சதுக்கப்புறம் நல்லா மாவு ஒரு முக்கால் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வெல்லத்தை சேர்க்கணும். வெல்லத்தை சேர்க்க தண்ணி அதனால் தண்ணி ரொம்ப ஊற்றாமே அரைக்கணும். வெல்லத்தை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை போட்டு நம்ம அரைச்சி மாவை அள்ளிக்க வேண்டியதான், அரைச்சிக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை போட்டு நம்ம அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மாவை அள்ளி வச்சுக்கிட்டு நான் ஈஸியாக நம்ம பணியாரம் ஊற்றி எடுக்க வேண்டியதுதான். அதேமாதிரி மாவை அரைச்சி அள்ளிட்டேன். அள்ளினதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை சூடுபடுத்திட்டு ஒரு ஏந்தல் கரண்டி வச்சுக்கணும். ஏந்தல் கரண்டி வச்சு ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஒரு பணியாரமாக தான் ஊற்றி எடுக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒரு ஏந்தல் கரண்டியில் மாவு ஊற்றி, கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருந்தால் பெருசாக வரும். இது ஓரளவு மீடியமான கரண்டிங்கிறதுனால இந்த ஷேப்பில் வந்திருக்கு. ஊற்றி நல்லா மறுபக்கம் திருப்பி விட்டு பொன்னிறமாக அந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் அப்படி பொன்னிறமாக ஆகணும். அப்போ தான் அந்த பணியாரமே டேஸ்ட்டு பார்க்கவும் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா உங்களுக்கு நல்லா பஞ்சு போல் இருக்கும். சூப்பராக சாஃப்டாக வரும். இதே மாதிரி அடுத்த பணியாரமும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. இதே மெத்தடில் நீங்களும் அதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சீங்கன்னா இதே மாதிரியே வரும். நான் வெல்லம் அளவு சொல்லலை. இல்லை, வெல்லம் சரியும் போடலாம். அதை விட நான் கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்கேன். 4 அளவுக்கு அரிசியாக 3 அளவுக்கு தான் வெல்லம் வர்ற மாதிரி அளவு போட்டிருக்கேன். நான் இனிப்பு கூட வேணும்னா நம்ம சரியும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதே மாதிரி போட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் சொன்னால் அதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி சூப்பரான கந்தரப்பம் நல்லா ரெடியாகிடும். சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது இதே மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்மளோட சேனலில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. சுவையான இனிப்பான நல்ல சாஃப்டான கந்தரப்பம் ரெடி. இது தீபாவளிக்கு ஸ்பெஷல் ரெசிபி. இதே மாதிரி நீங்களும் தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துருங்க. தேங்க்யூ.